ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2022 குரூப் 4 எக்ஸாமினேஷன் வந்து நடந்துச்சு இல்லையா? அதனுடைய எக்ஸாமில் இருந்து கவுன்சிலிங் வரைக்கும் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியும். ஏன் அப்படின்னா பிப்ரவரி 2024 இல்லைனா மார்ச் 2024 டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 4 எக்ஸாம் நடத்துறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. மோஸ்ட்லி வந்து நடந்துரும். சரிங்களா? ஸோ அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியும். ஃபர்ஸ்ட் திங், இந்த வெப்சைட்ல இருந்தே நம்ம வந்து பார்க்கலாம். இதுதான் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டை. நீங்கள் வந்து இதில் கவுன்சிலிங் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டும். சரிங்களா? கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து இயர் வந்து எந்த இயரில் வந்து எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த இயர் செலக்ட் பண்ணிக்க போகிறீங்க. இதில் வந்து பாருங்கள், டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், நேம் ஆஃப் தி போஸ்ட், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், இந்த மாதிரி மேலே ஹெட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் லாஸ்ட் இயர் ஓகே மார்ச் 30 வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துச்சு. எக்ஸாமினேஷன் எப்போ நடந்துச்சுன்னா 24/7/2022. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24/3/2023. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் மேலே ஆயிடுச்சு எக்ஸாம் நடந்ததுல இருந்து. மோஸ்ட்லி இந்த மாதிரி நடக்காது. ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளேயே ரிசல்ட் வந்து வந்துடணும். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் கவுன்சிலிங். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 3 வாட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கு நடத்துவாங்க அப்படின்னா விஏஓ, ஜேஏ, பிசி, எஃப்ஏ, எஸ்கே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டோர் கீப்பர், அவங்களுக்குலாம் வந்து நடக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு வந்து நடக்கும். மூணாவதா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து நடக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் வந்து கவுன்சிலிங் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்களோ, சிவிக்கு வர சொல்லியிருக்காங்களோ, இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் நம்மளுடைய நேம் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், ஒரு வாட்டி வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? இது ஒரு ப்ராசஸ். அப்புறமா டெய்லி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்யூனல் வைஸ் வந்து எவ்வளோ வேகன்சிஸ் வந்து இருக்கு, டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து எவ்வளோ வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. இந்த கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா 21/9/2023 இருந்து 26/9/2023 சண்டே தவிர மற்ற எல்லா நாளுமே வந்து நடக்கும். மொத்தம் இந்த வாட்டி கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் வந்து நடந்துச்சு. 1100 போஸ்டிங், ஐ திங்க் அரௌண்ட் 1079 எவ்வளோ. சரிங்களா? 5 நாள் வந்து நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா 300 பேரும் 300 ஸ்டூடெண்ட்ஸையும், அதுக்கப்புறமா வந்து கேண்டிடேட்ஸ் செகண்ட் டே கவுன்சிலிங்ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 புரியுங்களா? ஒரு நாளுமே வந்து 400 வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிடுவாங்க. கவுன்சிலிங் வந்து மார்னிங், ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 செஷன் வந்து நடக்கும். மார்னிங் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கும், ஆஃப்டர்நூன் செஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12:30 மணிக்கும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங் வந்து கூப்பிடுவாங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் நம்ம வந்து போறதுக்கு முன்னாடி வேகன்சி லிஸ்ட் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போறதுக்கு முன்னாடி அதுக்கு ப்ரீவியஸாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்டர் நம்பர்லாம் விட்டுருந்தாங்களே, யார் யாரெல்லாம் வந்து சிவி கூப்பிட போறாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி எவ்வளோலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதை நம்ம வந்து பார்க்கலாம். என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்லலாம் வந்து ஸ்டெனோடைபிஸ்ட் போஸ்ட் வந்து இந்த வாட்டி குரூப் 4க்கு வந்து வேகன்சிஸ் வந்து இருக்கு, கம்யூனிட்டி வைஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பிரிச்சு போட்டிருப்பாங்க. ஒரு கம்யூனிட்டிலுமே எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட வேண்டாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோடைபிஸ்ட் வேகன்சி வந்து இருக்கும். சரிங்களா? இதுல இந்த பிடிஎஃப் இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன பிடிஎஃப்லாம் ஷோ பண்றேனோ அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரெவென்யூ அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு ஊர்லயுமே, அதுக்கப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், அப்புறம் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், ஒரு ஊர் வைஸுமே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சில டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலா கொடுத்துருப்பாங்க. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அனிமல் ஹஸ்பண்டரி, வெட்டினரி சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி கமர்ஷியல் டேக்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸ்லுமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க வந்து வேகன்சி பிரிச்சு போட்டிருப்பாங்க. இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ, இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போறவங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு கவுன்சிலிங்ல போய் செலக்ட் பண்றதுக்கு. ஸோ எல்லாமே பக்காவா வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா டிஎன்பிஎஸ்சில இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து கொடுத்துருவாங்க முன்னாடியே. சரிங்களா? டேரக்டா கவுன்சிலிங் அதில் போயிட்டு செலக்ட் பண்ற மாதிரி இருக்காது. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் யாரை கூப்பிடுவாங்க அப்படின்னா டாப் ரேங்க்ல இருக்கவங்களும், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி பீப்புளையும் வந்து கூப்பிடுவாங்க. எக்ஸைரிஷ்மேன், அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அவங்களெல்லாம் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இந்த மாதிரி வேகன்சி பொசிஷன் இப்போ எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ரிசர்வேஷன் படி கொடுத்தது, ரிசர்வேஷன் படி எவ்வளோ பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்.
ஃபில் பண்ணது இருக்கும். ஃபர்ஸ்ட் செஷன், செகண்ட் செஷன் 2மே முடிஞ்சதுக்கு அப்புறமா. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே எண்டுல எவ்வளோ அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் பொறுத்தவரைக்கும் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதுவுமே வந்து ஃபுல்லா காலி ஆகல. மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி ஸ்பெஷல் கேட்டகரியும், அதுக்கப்புறம் வந்து டாப் ரேங்க்ல இருக்கவங்கள தான் வந்து கூப்பிட்டுருப்பாங்க. 300 ஸ்டூடண்ட்ஸ். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இந்த 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 கேட்டகரி அப்படியே ஃபில் ஆயிருச்சு அப்படின்னு வந்து எதுவுமே வந்து சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, சில கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, பாதி ஃபில் ஆயிருந்துச்சு. சில கேட்டகரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்லே வந்து ஆகல. சரிங்களா? ஓவராலா ஃபர்ஸ்ட் டே நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டோட்டலா 300 பேர் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அந்த 300 பேர்ல வந்து 292 பேர் வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 8 பேர் ஆப்சென்ட். மொத்தம் 1077 வேக்கன்சி 292 ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபில் ஆயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே எண்டிங்ல 785 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தான் வந்து இருந்துச்சு. ஒரு ஒரு கம்யூனிட்டி வைஸ்ல எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த பிடிஎஃப்ல நீங்க வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து நம்ம செகண்ட் டே நம்ம வந்து பார்க்கலாம். செகண்ட் டே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செஷன் அந்த செகண்ட் டே முடியிறப்ப உங்களுக்கு ஜெனரல் கேட்டகரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து ஃபில் ஆயிருச்சு. நீங்க வந்து பார்க்கலாம். ஜிடின்றது ஜெனரல் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து ஃபில் ஆயிருச்சு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பிசிலயுமே பிசி அதெல்லாம் கூட மோஸ்ட்லி வந்து ஃபில் ஆனத நீங்க வந்து பார்க்கலாம். பிசிக்கு வந்து இப்ப 116 குடுத்துருக்காங்க. அதுல 95 ஃபில் ஆயிருச்சு. ஒரு 21 தான் இருந்துச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே எண்டிங்ல வந்து பார்க்குறப்ப, ஜெனரல், பிசி இது வந்து மோஸ்ட்லி வந்து ஃபில் ஆயிருச்சு. இத தான் நம்ம வந்து பார்க்கலாம். மத்த கேட்டகரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்ற மாரி தான். சரிங்களா? பிசி, பிசிஎம் சொல்லவே வேண்டாம். அப்படியே இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 நாள் எண்டிங்லயே மொத்தமா 4 பேர் தான் செலக்டே பண்ணியிருக்காங்க. பிசிஎம்லலாம். அதே மாரி தான் எஸ்சிஏலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கூட செலக்ட் பண்ணவே இல்ல. எஸ்சில வந்து பாருங்க 18. ஃபர்ஸ்ட் 2 டேஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறப்ப, ஜெனரலும், பிசியும் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. ஒரு 75% வந்து முடிஞ்சு போச்சு. எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60% மத்த எல்லா கம்யூனிட்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாதி கூட பாதின்னு சொல்றத விட ஒரு 25% கூட என்ன ஆகல, ஃபில் ஆகல. அப்படியே தான் வந்து இருந்துச்சு. ஓவராலா பார்க்குறப்ப, செகண்ட் டே கவுன்சிலிங் எண்டுல 648 பேர் ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே இந்த 2 நாள் எண்டிங்ல வந்து 648 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. மீதி வேக்கன்சி 429 அப்படியே வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம இப்ப தேர்ட் டே வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா என்டர் ஆகலாம். இந்த ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம பார்க்குறப்ப, மோஸ்ட்லி போத் இயர் முடிச்சிருந்தவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? தேர்ட் டே வந்து பார்க்குறப்ப, ஒரு சீனியர், ஒரு ஜூனியர் இந்த எக்ஸாமுக்கு. இந்த குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீனியர், ஒரு ஜூனியர் வந்து முடிச்சவங்க தேர்ட் டேக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அத நம்ம வந்து பார்ப்போம். தேர்ட் டே எண்டிங்ல வேக்கன்சி பொசிஷன் அட் தி எண்ட் ஆஃப் டே 3 கவுன்சிலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் முடிஞ்சுச்சு ஃபுல்லா. எல்லாமே 0, 0 இருக்கு பாருங்க. சரிங்களா? ஜெனரல் முடிஞ்சுச்சு. அப்புறம் பிசில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே முடிஞ்சுச்சு. எம்பிசில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? தேர்ட் டே முடியிறப்ப ஜெனரல், பிசி, எம்பிசி எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இருக்கு. 85 வேக்கன்சி விட்டுருக்காங்க. அதுல வந்து 7 பேர் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. 78 அப்படியே அவைலபிளா இருக்கு. எஸ்சில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்லே ஆகல. ஜெனரல் டர்ன்ல நம்ம வந்து பார்க்குறப்ப, எஸ்சில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாதி ஃபில் ஆயிருக்கு. தேர்ட் டே வந்து பாதி ஃபில் ஆயிருக்கு. எஸ்டில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 பேர் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் டே முடிவுல ஜெனரல் முடிஞ்சுச்சு, பிசி முடிஞ்சுச்சு, எம்பிசி முடிஞ்சுச்சு. பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிசிஎம் வந்து ஒரு 10% தான் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. மத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி. எஸ்சில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பாதிக்கு பாதி வந்து என்ன ஆயிருக்குன்னா, ஃபில் ஆயிருக்கு. எஸ்டில யாரும் ஃபில் பண்ணல அப்படின்ற மாரி தான் இருக்கு. இத நீங்க வந்து பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் ஃபோர்த் டே நம்ம வந்து பார்க்குறப்ப, சேம் ஸ்டோரி தான். ஜெனரல், பிசி, எம்பிசி வந்து முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம வந்து பார்க்க போறது பிசிஎம்ல எக்ஸ்ட்ரா ஒரு 9 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்பவுமே அப்படியே இருக்கு. எஸ்சில வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் 2, 3 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே தான் இருக்கு. ஓகேங்களா? ஃபோர்த் டே எண்டிங்ல 904 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 173 லாஸ்ட் நாள் நம்ம வந்து பார்க்குறோம். வேகன்சி பொசிஷன் அட் தி எண்ட் ஆஃப் லாஸ்ட் டே ஆஃப் கவுன்சிலிங் பார்க்குறப்ப, இதுதான் வந்து எண்டிங். சரிங்களா? இப்ப பிசி, எம்பிசி, ஜெனரல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப டைரக்ட்டா பிசிஎம் வந்தோம் அப்படின்னா, 35 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓவராலா. ஓகேவா? இதுலயே வந்து பாருங்க 50 வேகன்சிஸ் வந்து இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் விமனு, அதுக்கப்புறம் ஜெனரல் பிஎஸ்டிஎம் இந்த மாரிலாம் வந்து இருக்கு. அப்படி நம்ம வந்து பிசிஎம்ல பார்க்குறப்ப 50, 51, 52, 61 61 வேகன்சிஸ் வந்து அப்படியே இருக்கு. எஸ்சிஏல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எஸ்சிஏல முடிஞ்சு போச்சு. எஸ்சிஏல வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து முடிச்சுட்டு இருக்காங்க. லாஸ்ட் டே தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி எஸ்சியும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருந்துச்சு. எஸ்டில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 18 வேகன்சிஸ் வந்து இருக்கு. அதாவது பிசிஎம்மும், எஸ்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் முடிஞ்சுமே என்ன ஆகல? ஃபில் ஆகல.
புரியுதுங்களா? இதுதான் வந்து நிலவரம். ஸோ ஒரு சீனியர், ஒரு ஜூனியரே அந்த அந்த கம்யூனிட்டில வரவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல ஆக்சுவலா. அப்படி இல்லாத பட்சத்தில, நீங்க ஒரு சீனியர், ஒரு ஜூனியர் வந்து நீங்க வந்து வச்சிருந்தீங்கனாலே, அடுத்த கவுன்சிலிங்ல கிடைக்கிறது வந்து சான்சஸ் வந்து நெறையவே வந்து இருக்கு. ஓகே. நம்ப ஃபர்ஸ்ட் டே எண்டுல ஸ்டார்ட்டிங்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாரி எண்டிங்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ வேக்கன்ஸிஸ் வந்து அப்படியே இருக்குன்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. இந்த இந்த பிடிஎஃப்மே அட்டாச் பண்றேன். நீங்க வந்து பாருங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே 1, 2, 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கோர்ட்ல 2ல இருந்து ஒரு 5 வேக்கன்ஸிஸ் வந்து அப்படியே வந்து இருந்திருக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து செகண்ட் கவுன்சிலிங் வச்சு அவங்க ஃபில் பண்ணுவாங்களா நம்மளுக்கு வந்து தெரியாது. பண்ணணும்னா பண்ணலாம். ஓவராலா நம்ம வந்து பார்த்தோம்னா 117 வந்து அப்படியே வந்து வேக்கன்ஸிஸ் வந்து அப்படியே தான் வந்து இருக்கு. இத மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க செகண்ட் கவுன்சிலிங் வச்சு என்ன பண்ணலாம், ஒண்ணு ஃபில் பண்ணலாம். இல்ல அப்படின்னா, அப்படியே வந்து ஃபார்வர்ட் பண்ணிருவாங்க. கேரி ஃபார்வர்ட் வந்து பண்ணிருவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த வாட்டி வந்து கவுன்சிலிங் உண்டான ரிசல்ட். அதாவது அட் இப்படி தான் வந்து இருந்திருக்கு. சரிங்களா? இப்ப நாம நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப நெக்ஸ்ட் எக்ஸாம். இப்ப பிப்ரவரியில வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி இல்லன்னா மார்ச்ல. மோஸ்ட்லி மார்ச்ல தான் வந்து நடக்கும். பிப்ரவரில சான்சஸ் வந்து கம்மி. பிப்ரவரி 3 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிஓஏ எக்ஸாம் வந்து இருக்கும். ஓகேங்களா? பிப்ரவரி 11 நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, 11, 12, 10 இந்த ரேஞ்ச்ல எடுத்துக்கிட்டோம்னா, ஷார்ட் ஹேண்ட் ஹை ஸ்பீட் எக்ஸாம் வந்து இருக்கும். இதனுடைய அடுத்த வீக்ல 18 அந்த டேட்ல 17, 18லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா இங்க இருந்து ஒரு 25, 24 இந்த டேட்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, டைப் ரைட்டிங் எக்ஸாம் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ பிப்ரவரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைப் ரைட்டிங் எக்ஸாம் கூடலாம் கிளாஸ்லாம் வந்து விட மாட்டாங்க. டிஎன்பிஎஸ்சிலாம். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அந்த குரூப் 4 வந்து நம்ம வந்து பார்க்குறப்ப, நம்மளுக்கு வந்து மார்ச் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்லயே நடக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. மார்ச் 3 ஐ திங்க் நடக்கலாம். சரிங்களா? இது நோட்டிஃபிகேஷன் வந்தா தான் தெரியும். இது யாரும் இன்னும் அஃபிஷியலா வந்து சொல்லல. ஜஸ்ட் ஒரு பிரெடிக்ஷன். மார்ச் 3 நடக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. அதே மாரி நோட்டிஃபிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள வரதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்கு. சரிங்களா? இப்ப ஷார்ட் ஹேண்ட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இருப்பீங்க. நீங்க வந்து இப்ப ஆகஸ்ட்ல வந்து எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஷார்ட் ஹேண்ட், டைப் ரைட்டிங். இதுக்கு உண்டான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நவம்பர் 1லேருந்து 14 டேட்க்குள்ள, அதாவது 15க்குள்ள உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்துரும். சரிங்களா? அதுக்கப்புறமா புரொவிஷனல் சர்டிஃபிகேட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து விடுவாங்க. இத வச்சுட்டு நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணலாமான்னு சொல்லிட்டு இன்னும் எந்த விளக்கமும் சொல்லல அத பத்தி. அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். இத பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து இல்ல. சரிங்களா? எதுனா அப்டேட் இருந்துச்சுன்னா நானுமே வந்து என்ன பண்றேன்னா, அப்டேட் பண்றேன். இல்லன்னா உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சிருந்துச்சுன்னா காமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. சரிங்களா? நான் டோட்டுக்குமே வந்து கால் பண்ணி பார்த்தேன். டிஎன்பிஎஸ்சிக்குமே கால் பண்ணி பார்த்தேன். 2 பேருமே வந்து இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கிறதால வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல. சரிங்களா? மெயில் பண்ணி பார்த்துருக்கேன். எதனா ரிப்ளை வந்துச்சுன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து அப்டேட் வந்து பண்றேன். சரிங்களா? ஸோ இந்த இந்த நம்ம இவங்களுமே சேர்த்துக்கலாம். அடுத்த எக்ஸாமுக்கு எப்படி காம்படிஷன் வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு வந்து மார்ச்ல வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இல்லையா? மார்ச் 2022ல வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருந்துச்சு. இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருந்தாங்க போத் ஹையர் அப்டின்னா, செப்டம்பர் 2021 வரைக்கும் நடந்த டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா? இந்த எக்ஸாம் வரைக்கும் யாரெல்லாம் போத் ஹையர் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்களோ, அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வேலை கிடைச்சிருச்சு இந்த வாட்டி. சரியா? இந்த 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 போத் இயர் கிளியர் பண்ண எல்லாருக்குமே வந்து மார்ச் 2022ல நடந்த குரூப் 4 எக்ஸாம்ல வந்து வேலை கிடைச்சிருச்சு. இது மட்டும் இல்லாம ஒரு சீனியர், 1 ஹையர், 1 லோயர் வச்சிருப்பாங்க இல்லையா? அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கம்யூனிட்டிலயுமே சரி, அவங்களுக்குமே வந்து வேலை வந்து கிடைச்சிருந்துச்சு. அப்ப அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம வந்து செப்டம்பர் 2021 கிளியர் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அவங்கள விட்டுட்டு இதுவரைக்கும் போத் இயர் கிளியர் பண்ணவங்கள விட்டுட்டு, நம்ம வந்து மார்ச்ல இருந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும். மார்ச் 2022ல ஒரு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறமா ஆகஸ்ட் 2022ல ஒரு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறமா பிப்ரவரி 2023 ஒரு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறமா ஆகஸ்ட் 2023 ஒரு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து நடந்துச்சு. இந்த மார்ச்ல நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 48 பேர் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க போத் ஹையர். அதாவது இங்கிலீஷ் அண்ட் சீனியர் கிளியர் பண்ணவங்கள வச்சுக்கிட்டு நான் வந்து பேசுறேன். சரிங்களா? இங்கிலீஷ் அண்ட் சீனியர் யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்களோ அதை தான் நான் போத் ஹையரா வந்து கன்சிடர் பண்றேன். இதுல 48 பேர் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1100 பேர் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. இந்த எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 ஐ திங்க் அப்ராக்சிமேட்டா போறோம். ஒரு 400 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. அப்படி நம்ம ஓவராலா பாக்குறப்ப ஒரு 1550ன்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல எல்லா ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இருப்பாங்க. நீங்களே வந்து பார்க்கலாம். ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை சென்டர்லலாம், ஆந்திரா, கர்நாடகாலாம் வந்து எழுதுவாங்க.
ஸோ அவங்களெல்லாம் நம்ம வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1400 ஸ்டூடெண்ட் நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த பிப்ரவரி வரைக்கும் கிளியர் பண்ணவங்க. சரிங்களா? இப்ப ஆகஸ்ட் 2023ல கிளியர் பண்ணுவாங்க. அவங்களுக்குமே ரிசல்ட் வந்து வந்துரும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லயுமே எவ்வளவு பேர் வந்து கிளியர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு ஆவரேஜா ஒரு 600ல இருந்து 800 பேர் வந்து கிளியர் பண்றதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்கு. சரிங்களா? இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிளா டிஎன்பிஎஸ்சி இப்ப பிப்ரவரில நடக்க போற எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியாது. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்த்தே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஸ்டூடெண்ட்ஸுமே அப்படியே நம்ம வந்து சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 2023 ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, போத் ஹையர் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுமே சேர்த்துக்கிறேன் நானு. அப்படி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 2000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. இல்ல இவங்களெல்லாம் இவங்க வந்து உள்ள வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 1500 பேர் நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? எப்படி இருந்தாலும் பிப்ரவரி இல்லைன்னா மார்ச்ல நடக்க போற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்டெனோக்கு வந்து 1000 வேகன்சி வந்து கண்டிப்பா வந்து வரும். சரிங்களா? 1000 வேகன்சி வந்து கண்டிப்பா வரும். போட்டி போட போறது இந்த 1500ல இருந்து 2000 பேர் தான். சரிங்களா? இதை வச்சு நம்ம வந்து பாக்குறப்ப கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப கட் ஆஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, போத் ஹையர் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அங்க கிடைக்கும். உங்களுக்கே வந்து தெரிஞ்சு போச்சு. எக்ஸப்ட் சில கம்யூனிட்டி. நான் அதை மட்டும் யாருன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். சரிங்களா? இப்ப ஜென்ரல் டர்னா இருந்துச்சுனாவோ, இல்லைன்னா வந்து பிசில வருவீங்கனாவோ, இல்லைன்னா எம்பிசில வருவீங்கனாவோ, இவங்களுக்குலாம் கட் ஆஃப் 150க்கு மேல வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். சரிங்களா? 150 மேல எடுத்துட்டோம்னா சேஃப் ஆக்சுவலா. நான் சேஃப் சொல்றேன். 150 எடுத்தா கண்டிப்பா வந்து கிடைக்கும். இதுக்கு மேல போகாதுமானா போகாது. ஆனா இதை விட குறையலாம். சரிங்களா? அதே மாதிரி பிசி நீங்க வந்து ஒரு 150 கொஸ்டின்ஸ் நான் சொல்றது மார்க் கிடையாது. 150 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கரெக்டா நம்ம வந்து போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா, சரிங்களா? இதுலயே வந்து பிஎஸ்டிஎம் இருக்கு, விமன் கேண்டிடேட்லாம் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் மார்க் வந்து குறையும். நான் சொல்றது மேக்ஸிமம் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? அதே மாதிரி பிசிஎம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 145 கொஸ்டின்ஸ் போட்டோம் அப்படின்னா ஷூரா வந்து போத்தே வச்சிருந்தா கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்கு. இது நான் வந்து மேக்ஸிமம் சொல்றேன். அதை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். மேக்ஸிமம் சொல்றேன். இதை விட கம்மியா கூட ஆகலாம். சரிங்களா? ஜென்ரல் டானோ பிசியா இருந்துச்சுன்னா ஒரு 150 போட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைச்சிரும். எம்பிசில இருந்தீங்கன்னா ஒரு 145 போட்டீங்கன்னா சேஃப் சைடு. சரிங்களா? தென் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம் இதுல எஸ்சி, எஸ்டி, பிசிஎம் இருக்கு இல்லையா? இவங்களுக்கு வந்து ஒரு சீனியர், ஒரு ஜூனியர். ஓகே, நான் மாத்தி எழுதுறேன்னு நினைக்கிறேன். 1 லோயர் 1 ஹையர் இது இருந்துச்சுனாலே வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையவே வந்து இருக்கு. சரிங்களா? நீங்க ஒரு 120 கொஸ்டின்ஸ்க்கு மேல நீங்க வந்து கரெக்டா போட்டீங்கனாவே, ஒரு சீனியர் ஒரு ஜூனியர் வச்சிருந்தீங்கனாவே உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து இருக்கு. 90% வந்து கண்டிப்பா சான்சஸ் வந்து இருக்கு. போத் ஹையர் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. சரிங்களா? அதுக்குன்னு சொல்லிட்டு அட்டன் மட்டும் பண்ணக்கூடாது. ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்கோருமே நம்ம வந்து எடுத்துருக்கணும். போத் ஹையர் இருந்துச்சுன்னா ஷூரா வந்து கிடைக்கும். இதுவே எஸ்சி, எஸ்சிஏ எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க போத் ஹையர் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குமே கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்கு. சரிங்களா? போத் ஹையர் இருந்துச்சுனாலே வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு சீனியர் ஒரு ஜூனியர் வச்சே வந்து கொஞ்சம் வேகன்சிஸ் எல்லாம் வந்து இருக்கிறத வச்சு சொல்றோம். சரிங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு வந்து எப்ப கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ரேங்க் லிஸ்ட் வந்துச்சுன்னா தாங்க நம்மளுக்கு வந்து தெரியும். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 4 நடந்து ரிசல்ட் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா ஷூரா நம்ம வந்து சொல்லலாம் இவங்களுக்குலாம் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆனா மேல சொல்லியிருக்க ப்ரெடிக்ஷன்ஸ் மாதிரி தான் மோஸ்ட்லி நடக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்கு. மேல சொல்லியிருக்க ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு இப்ப நடந்த கவுன்சிலிங் வச்சு தான் நம்ம வந்து அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ பிசி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா, போத் ஹையர் வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 150 கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டா போடுற மாதிரி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சேஃபா வந்து கிடைச்சிரும். இது நான் அதிகமா மார்க் சொல்றேன். சரியா? இதை விட கம்மியாகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. புரியுதா? அதே மாதிரி பிசிக்கும் ஜென்ரலுக்கும் வந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எம்பிசிக்கு வந்து சொல்லியிருக்கு. சரியா? ஸோ இதுதான் வந்து இப்ப இருக்கிற வந்து நிலவரம். சரிங்களா? ஒரு சீனியர் ஒரு ஜூனியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த கம்யூனிட்டிக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து பாக்குறப்ப ஒரு சீனியர் ஒரு ஜூனியர், அதுவும் பர்டிகுலரா தமிழ்ல வந்து சீனியர், இங்கிலீஷ்ல வந்து ஜூனியர். ஓகேவா? இப்படி நீங்க வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க பிசி கேட்டகிரியாவோ இல்லைன்னா எம்பிசி கேட்டகிரியாவோ இல்லைன்னா ஜென்ரல் டர்ன்ல வருவீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது. சரியா? நான் நெகட்டிவா சொல்லல, கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா காம்படிஷன் வந்து அதிகமாயிருச்சு.
எஸ்சிலியோ, எஸ்டிலியோ, இல்லைனா எஸ்சிஏலியோ, இல்லைனா பிசிஎம்லியோ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா வந்து இருக்கு. சரியா? இதுதான் வந்து இப்போ கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சதோட நிலவரம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் குரூப் 4 எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் நம்ம வந்து பார்க்குறப்ப மார்ச் 2024ல எக்ஸாம் வந்து நடக்கும். ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூலைல இருந்து ஆஸ் பர் ஷெட்யூல் படி போச்சுன்னா ஜூலை, செப்டம்பர் இந்த டைம்ல உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து நடந்துரும். அதுக்கப்புறமா கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜான் இல்லைன்னா டிசம்பர், ஜான் இந்த டைம்ல வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஜாப் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 2 மந்த்ஸ் இல்லைனா 1 மந்த். ஓகே. மோஸ்ட்லி மார்ச் 2025 இதில் வந்து வேலைக்கு போகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஷெட்யூலாக வந்து இருக்கும். அடுத்த குரூப் 4மே வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து வரதுக்கே வந்து சான்சஸ் வந்து இருக்கு. டிசம்பர் 2025ல அடுத்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வந்து அதிகபட்சமா இதுக்குள்ள வந்து வந்துரும். நடக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ போத் ஐ இருந்துச்சுன்னா மட்டும்தான் அடுத்த குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து பிசியாவோ, ஜென்ரல் டர்ன்லயோ, எம்பிசிலயோ இருந்தீங்கன்னா சான்சஸ் வந்து இருக்கு. ஒரு சீனியர், ஒரு ஜூனியர் வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே வந்து கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி வீடியோஸ் நீங்க வந்து பார்க்கறதுக்கு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க் யூ.